So இப்போ இந்த third set of MCQs mineral and nutritionல remaining MCQs வந்து பார்க்க போகிறோம். So which one of the following is a micronutrient for the plants? So micro நம்ம முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் அது ஷார்ட் ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அதில் மைக்ரோ நியூட்ரியன்ட் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கீழே. ஸோ எதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹியர் மேக்ரோ நியூட்ரியன்ட் ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதுதான் இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். சான்கிற பையன் வந்து பிஎஸ்பி கேம். ஸோ இந்த பிஎஸ்பியில் கேம் விளையாடுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த பிஎஸ்பி கேம் விளாண்டு சிஎம் ஆகிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எம் இது சிஎம் ஆகிட்டாங்க. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கார்பன், ஹச் ஃபார் ஹைட்ரஜன், ஓ ஃபார் ஆக்சிஜன், என் ஃபார் நைட்ரஜன். அண்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்பரஸ், எஸ் ஃபார் சல்ஃபர், and another P stands for potassium, and C stands for calcium, and M stands for magnesium. So John PSP விளையாண்டாரு கேமு, அதன் மூலமாக சிஎம்ஏ ஆகிட்டார். ஒரு ஜோவியலாக உங்களுக்கு ஒரு இந்த டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ஃபார்மாக நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்போ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணுங்கள் இந்த சாய்ஸஸில். இப்போ கால்சியம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அ மேக்ரோ நியூட்ரியன்ட். அப்போ இதில் மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்போ அது வர முடியாது. அண்ட் மெக்னீஷியம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இட் இஸ் ஆல்சோ எ மேக்ரோ நியூட்ரியன்ட், நாட் த மைக்ரோ நியூட்ரியன்ட். நீங்கள் என்ன சிஹெச்ஓஎனில் என் வந்து என்னென்னா நைட்ரஜன். ஸோ இட் இஸ் எ மேக்ரோ நியூட்ரியன்ட், நாட் த மைக்ரோ நியூட்ரியன்ட். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் மேங்கனீஸ் மட்டும்தான் என்னென்னா மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ ஹியர் யூ கேன் சி சான் பிஎஸ்கேன்னு போட்டிருப்பாங்க. கேங்கிறது ஒன்றும் இல்லை, பொட்டாசியம்மை வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிறதுக்காக பிஎஸ்பி பாஸ்பரஸ் சல்ஃபர் பொட்டாசியம்னு சொல்லுவோம். பொட்டாசியத்தோட சிம்பிள் என்னென்னா கே தான். அடுத்தது வந்து சிஎம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அயனு, மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல், கோபால்ட். ஸோ மற்ற எல்லாமே என்னென்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். அதாவது 10 மில்லிமோல் பெர் கேஜி. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னென்னா மேக்ரோ நியூட்ரியன்ட். இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னென்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்? ஸோ அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் பார்த்திங்கன்னா 78% என்ன தான் நைட்ரஜன் தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கீழ்கொண்டவையில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்புகோ, சிஸ்டோபஸ், சாப்ரோலெக்னியா, அனபினா. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருந்தாலும் பளிச்சுன்னே அதனுடைய ஆன்சர் தெரியுது. இதில் இருக்கிறதுலே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அப்படின்னா யாருன்னா அனபினா. ஸோ அனபினா தான் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங். இன்னொன்று இருக்குது நாஸ்டக்கல்ஸ். இதெல்லாம் வந்து என்னென்னா சைனோபாக்டீரியா விச் கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், நாஸ்டக்கல்ஸ். அப்புறம் இந்த அன்னபீனா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசிலட்டோரியா. அதுவும் வந்து என்ன பண்ணுன்னா ஆசிலட்டோரியாவும் கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் சைனோபாக்டீரியாவில். அப்புறம் அசடோபாக்டர், பைஜர்னிக்கா அண்ட் ஆல்சோ ரைசோபியம், ஃப்ராங்கியா. இதுவும் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு சிலது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், சிலது வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். அதிலே ஏரோபிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதை வச்சு கொஷின்ஸ் வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் அயான்ஸ் generally get depleted in the soil because they usually ஓகே. இப்போ இந்த பாஸ்பரஸ் அயானாக இருக்கட்டும் அல்லது நைட்ரஜன் அயானாக இருக்கட்டும், அது சாயிலில் என்ன சார்ஜஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தப்பே NH3 வந்து என்ன நைட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ நைட்ரஜன் அசிமுலேஷன் திருப்பி மண் எடுத்துக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா அமோனியாலேருந்து நைட்ரைட்டாக மாறும், NO2 மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நைட்ரைட்டாக மாறும். அதுக்கப்புறம் என்னவா மாறும்னா நைட்ரேட், NO3 மைனஸ். ஸோ இதில் என்னென்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் தான்.
soil இது பண்ணும்போது. So the second option can be the answer for this question. So clay particles usually have negative charge. So positively charged mineral ions are observed on the clay particles. Okay. So அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. Not easily lost, but negatively charged mineral ions can easily lost. But nitrogen and phosphorus are observed in the form of negatively charged ion molecule. ஹைட்ரஜன் பாஸ்பேட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டாக அது இருக்கும். இன்னொன்று இங்கே நைட்ரேட் அயான் NO3-. ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஹென்ஸ் த சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கேன் பி டெப்ளீட்டட் இன் த சாயில். அப்போ இது என்ன ஃபார்மில் இருந்தால் அதோட இதாகிக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக தான் அப்சர்வ் ஆகுது. மினரல்ஸ் தட் ஆர் யூஸ்வலி அப்சர்வ்டு பை த ரூட்ஸ்லேருந்து மினரல்ஸை அப்சர்வ் பண்ண பிறகு அதை எங்கே எடுத்துகிட்டு போவோம்னா லீஃப் அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அது எதன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னாஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த ஆல்கே அதுலலாம் வந்து நம்ம அந்த வாஸ்குலர் சிஸ்டம்லாம் பார்க்க முடியாது, பிரேயோஃபைட்ஸ் வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் என்னன்னா டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னாஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வாஸ்குலர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 2 விதமான வெசல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சைலம், இன்னொன்று வந்து ஃபோயிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வாட்டர் கண்டக்டிங், ஃபுட் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். சைலம் பொறுத்த வரைக்கும் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸு. அதே ஃபோயிலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ ரூட்டில் அப்சர்வ் ஆன அந்த மெட்டீரியலை வெவ்வேறு பார்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதை வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து கீழே ரூட்டில் தான் கிடைக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். அதை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த சைலம் வந்து பண்ணும். அதே ஃபோயிலம் என்ன பண்ணுன்னா ஃபுட்டு, ஒரு குளோரோஃபில் இருக்குது லீஃப்லன்னா அங்கே தான் வந்து ஃபுட் பார்ட்டிகிள் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஆன அந்த ஸ்டார்ச்சை டிஃப்ரெண்ட் செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலையை இந்த ஃபோயிலம் வந்து பண்ணும். இப்போ இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா மினரல்ஸ் அப்சர்வ்டு பை ரூட்டுன்னு கேட்டாங்கன்னா வாட்டர் as well as mineral salts. இது ரெண்டுத்தையும் கடத்தக்கூடியது xylem. So the first option can be the answer for this question. அதே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டோரேஜ் ஃபுட்னா பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் தான். ஸோ அதை யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோன்னா ஃபோயிலம். ஸோ mineral salts observed by the roots move laterally from epiphyllema to the xylem through cortex. இந்த வெளியில் இருக்க செல்ஸு பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ், அதுக்கு உள்ளார கார்டெக்ஸு, அதுக்கு உள்ளார இருக்கிறது எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள்னு சொல்லுவாங்க, PERI ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ பெரிசைக்கிள் வழியாக உள்ளார போய் கடைசியில் நடுவில் இருக்கக்கூடிய வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் தட் இஸ் சைலம்க்கு பேரும். ஃபைனலி தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த சைலம். ரூட்டோட சைலத்துலேருந்து ஸ்டெம்மோட சைலமுக்கு போகும், ஸ்டெம்மோட சைலத்துலேருந்து லீஃப்ஸோட சைலமுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு இந்த மினரல் சால்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மினரல் சால்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷனாக இருக்கட்டும் அல்லது மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டாக இருக்கட்டும் எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா MCQ கொடுக்குறாங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் எலிமினேஷன் பண்ணிவிட்டு எது 2 ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு அதில் வந்து ஆன்சரை நீங்கள் இது பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். சிலது ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரியும் இதுதான்டா ஆன்சர்னு, ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த டிஃபிஷியன்சி டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிஃபிஷியன்சி டிசீசஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த டிஃபிஷியன்சி டிசீசஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நெக்ரோசிஸ், குளோரோசிஸ் அது டிஃபிஷியன்சி எதனால், செல் டிவிஷனை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது எதனால், அண்ட் ஃப்ளவரிங் வந்து டிலே பண்ணுறது எது, என்ன டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்க. இன் அடிஷன் டு தட் நீங்கள் வந்து டிசீசஸும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சில டிசீசஸ் இருக்குது, நான் இப்போ ஓட்ஸோட கிரே ஸ்பாட்டுன்னு சொல்லி காமிச்சேன், அதுமாதிரி சில டிசீசஸ் இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஓகே கைஸ், see you in next video. Thank you.